வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். கொள்ளு சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை வறுத்து எடுத்துக்கலாம், கருகாமல் வறுத்துக்கணும். வறுத்தாச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயம், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி அதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். சட்னிக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடணும். நல்லா வதங்கினா தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த கொள்ளு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அரைச்சாச்சு. இப்போ சட்னியை தாளிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து இதை சட்னியில் கலந்துடலாம். அவ்வளவுதான், சுவையான கொள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்குனா இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். இட்லிக்குனா இப்படியே வச்சுக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு 2-3 தடவை இதே சட்னி வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.